இருக்காங்க. அப்ப நீங்க எம்மாத்திரம் நீங்க யோசிப்பாங்க. சொல்றது புரியுதா? எக்ஸைட்டட்? நெக்ஸ்ட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம டாபிக்ல எடுத்துருப்பாங்க டூஸ்ல நமக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் தான் கேட்கணும், அதை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு. இங்க என்ன சொல்றாங்க? டோன்ட் திங்க் அண்ட் ஸ்பீக் நெகட்டிவ், இட் வில் ஸ்பாயில் யுவர் பிசினஸ். அதாவது நெகட்டிவ் பத்தி திங்க் பண்ணவும் கூடாது, அதை பத்தி பேசவும் கூடாது. பேசுனா என்ன விளைவு அப்படின்னா உங்க பிசினஸ் தான் ஸ்பாயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் டீம் இந்த வாரம் 10 அட்மிஷன் எடுக்குமா இருக்காது. நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சாலும் நடந்துடும். இந்த பிரபஞ்ச விதின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு சின்னதா ஒரு டிப்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீ நல்லது நினைச்சா ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அது நடக்கிறது 10 நிமிஷம். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க, அது சக்சஸ் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குதுன்னா நீங்க கெட்ட விஷயம் நினைச்சா 2 செகண்ட்ல நடக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ப்ரிவிலேஜ் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த 3 மாசத்துலயே 6 மாசத்துல நீங்க ப்ரிவிலேஜ் முடிச்சிடலாம். ஒருவேளை ப்ரிவிலேஜ் முடிக்க மாட்டணும், ஒருவேளை ப்ரிவிலேஜ் முடிக்க பண்ணி கடைசி முடிக்கப்பட்ட ப்ரிவிலேஜ் முன்னாடி வந்துட்டு ஓடி போயிடுது. என் கண்ணு முன்னாடி நிறைய லீடர்ஸ் ஒரு அட்மிஷன் தான் ப்ரிவிலேஜ், 2 அட்மிஷன் தான் ப்ரிவிலேஜ், 3 அட்மிஷன் தான் ப்ரிவிலேஜ், ஒரு சீட் அட்மிஷன் இருக்கும், அது ஃபுல்ஃபில் கலெக்டான ப்ரிவிலேஜ். ஆனா இருக்க மாட்டான். என்ன காரணம்? அவன் மண்டை ஃபுல்லாவே நெகட்டிவ். பாசிட்டிவ் யோசிக்கவே மாட்டான். என் டீம்ல நடந்த கதை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒரு லீடர் ப்ரிவிலேஜ் முடிக்க போறான், போய் ஃபீல்ட் ஒர்க் பண்றான். டீம் எல்லாம் உடஞ்சி போட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்ணி டீம் உருவாக்குறேன். ஃபீல்ட் ஒர்க் போனா காசு செலவாகும், ஃபீல்ட் ஒர்க் போனா பணம் செலவாகும். சரிப்பா, பணம் செலவானா ஃபீல்ட் ஒர்க்ல டீம் ஒர்க் இன்கம் கன்வெர்ட் ஆகலாம் பாப்பே. இல்ல சார், எனக்கு இல்ல அட்மிஷன் வந்துட்டா அவன் கூட வேற டிராவல் பண்ணும். அப்ப எவ்வளவு மைண்ட் நெகட்டிவ் விளைஞ்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே நெகட்டிவ் வரும் போல. அவ்வளவு பவர் நெகட்டிவ். நானும் யோசிக்கவே இல்லையே, என்னோட புதுசா பேசுறாங்க நெகட்டிவ் அப்படிங்கிறவாரு. அப்ப நம்ம நெகட்டிவ் பத்தி திங்க் பண்ணவும் கூடாது, அதை பத்தி ஸ்பீக் பண்ணவும் கூடாது. உனக்குள்ள நெகட்டிவ் இருக்கா, அது எப்படி பாசிட்டிவா மாத்தணும்னு, ஆனா அதை மத்தவங்க ஷேர் பண்றதோ நீயே போட்டு யோசிக்கிறதோ கூடாது. அது டவுட் இருந்தா உங்களோட மென்டர் கிட்ட உட்காரு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணு, விஷயம் கிளியர் பண்ணு, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு. ஆனா நெகட்டிவ் பத்தி திங்க் பண்ணாத. இது உங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. Don't mess with anybody's money in your team. Dues of luck, நம்மளோட ரெஃபரன்ஸ், நம்மளோட டவுன்லைன் கொடுக்குற பேமெண்ட் எது நம்மளோட காசு கிடையாது, அது யாரோட காசு? இப்போ டவுன்லைன் வந்து ஒரு 3 ஐடி பண்றான், ஒரு 3 ஐடிக்கு பேமெண்ட் எங்க கொடுக்குறான், சம்திங் ஒரு 32,000 சம்திங் கொடுக்குறான். இப்போ அந்த 32,000 பேமெண்ட் கம்பெனி கொடுத்தா எனக்கு ஐடி கிரீனானா எனக்கு ஒரு 2,500 ரூபாய் வரும். எவ்வளோ? 2,500 ரூபாய் வரும். ஆனா 32 நானே விட்டா எவ்வளவு எனக்கு லாபம்? 32,000. 2,500 ரூபாய் பெருசா 32,000 பெருசாவா? 32,000. சொல்றது புரியுதா? அதாவது என் டவுன்லைன் 3 ஐடி கீழே, ரைட்ல 2, லெஃப்ட்ல ஒரு ஐடி கிரீனானா 2,500 ரூபாய் பேமெண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் பேமெண்ட். இப்போ அந்த பேமெண்ட் கம்பெனி கம்பெனி நானே விட்டா எனக்கு தான் லாபம். கரெக்ட் தானே? அந்த மாதிரி பண்ணா ஜெயில கம்பெனி இருக்கு, சரிங்களா? அதனால நம்ம கீழே டவுன்லைன்ஸ் கொடுக்குற பேமெண்ட், செமினார் பேமெண்ட், ட்ரைனிங் பேமெண்ட், ஐடி பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாமே கம்பெனிக்கு தான் செட் பண்ண தவிர நம்ம பர்சனல் யூஸ் பண்ணவே கூடாது. நம்மளோட பேமெண்ட் எதுனா நீ கம்பெனிக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது 2,500 ரூபாய் இன்சென்டிவ் அப்படின்னு, அது மட்டும்தான் உங்களோட பணமே தவிர இது எல்லாமே கம்பெனியோட பணம். நீ அதை யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நாளைக்கு டீம் இருக்காது, நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகும், ப்ராப்ளம் வரும், நீ இன்னும் பெரிய பிரச்சனை சந்திக்க நேரிடும். இது மூலியமா என்னன்னா உங்க மேல நம்பிக்கை ஓடும். உங்க மேல மணி மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் தர மாட்டாங்க. நாளைக்கு டீம் உங்களை நம்பாது, அப்ளை கூட நம்ப மாட்டாங்க, டவுன்லைன் நம்ப மாட்டாங்க. இவங்க காசு ஓடிக்கிறோம் ஒரு பயம் வரும். அப்ப உங்க மூலியமா அந்த நெட்வொர்க்கே ஒரு தப்பான ஒரு பேர் உருவாகி நீங்க பண்ற ஒரு தப்பு மூலியமா அந்த நிறுவனத்தையே தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடும்.
பண்ணவே கூடாது. அது எங்க போய் சேரணுமோ கரெக்டா நம்ம சேரணும். எக்ஸாக்ட் கொஞ்சம் பவர். அப்ப நான் அடுத்து மிஸ்டேக் பண்றீங்க போல. மிஸ்டேக் பண்றவங்க தான் மெதுவா பேசுவாங்க. எக்ஸாக்ட் எஸ். நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Don't criticize and complain your applying. இந்த ஸ்கூல் பால்வாடி குழந்தைங்க மாதிரி சார் டீம் அது பண்ணிருக்கு சார், இது பண்ணிருக்கு சார், அப்படி சார், இப்படி சார், என் பேச்சு கேட்க மாட்டாங்க சார், செமினார் வர மாட்டாங்க சார், ட்ரைனிங் வர மாட்டாங்க சார் அப்படின்னு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க நெட்வொர்க்ல. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கிரிட்டிசைஸ் என்னது? ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்றாருன்னா கிரிட்டிசைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி அது தப்பு சரி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி காட்டுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டியூஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு அசோசியேஷன். மேல எம்டி சார் என்ன சொல்றாரோ அதுதான் அனுராக் சார் கேட்பார். அனுராக் சார் என்ன சொல்றாரோ அதுதான் ரவி சார் கேட்பார். ரவி சார் என்ன சொல்றாரோ அதுதான் சுரேஷ் சார் கேட்பார். சுரேஷ் சார் என்ன சொல்றாரோ அதுதான் மனோஜ் சாரும் சபரி சார் கேட்பார். சபரி மனோஜ் சார் என்ன கேட்கறாரு அதுதான் கீழே டவுன்லைன் சொல்லுவாங்க. ஸ்டார் லீடர் கிரிமினல் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பிரிவிலேஜ் போகும். பிரிவிலேஜ் என்ன சொல்றாங்க அதுதான் 25% என்ன சொல்றாங்க அதுதான் 3 என்ன சொல்றாங்க அதுதான் நியூ அட்மிஷன். நடுவுல நம்ம மாத்தி பேசுறதா தப்பு, மத்தெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்ப நடுவுல போயிட்டு இது தப்பு, நீங்க பண்றது தப்பு, டவுன்லோட் பண்றது தப்பு, கம்ப்ளைண்ட் பண்றது தப்புன்னு காட்டுதுன்னா நாளைக்கு நீங்க தான் உடையீங்க தவிர அவங்களாம் வளர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க. நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யாரையும் கம்ப்ளைண்டும் நம்ம பண்ணாம நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம ட்ரீம்ஸ் எப்படி அடையுது அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் ஆகும். இருக்கலாமா? நெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம வந்துடும். இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் டு எனிதிங் நியூ வித்அவுட் செக்கிங் யுவர் அப்ளை. அதாவது நீ புதுசா ஒரு விஷயத்தை பண்ண போற அப்படின்னா கண்டிப்பா அப்ளை கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு தான் நீ பண்ண தவிர எனக்கு எல்லாமே தெரியும் அப்ளை பண்ண தெரியாத ஒரு சின்ன பையன் அவன் என்ன கேட்டுட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ தோத்து போயிடும். இப்போ எனக்கு மேல இருக்கிற சீனியர்ஸ் கிட்ட நான் கேட்காம ஒரு முடிவு பண்றேன், ஒரு விஷயத்தை நான் பண்றேன் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது நான் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா. இதே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னோட அப்ளை 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப அந்த 10 வருஷத்துல நாலேஜ் வச்சுனா அப்படி என்ன டெவலப் பண்ணிக்க முடியும். ஆனா அவங்க கிட்ட கேட்காம தப்பு எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னோட டீம் நானே உடச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. எந்த விஷயமா இருந்தாலும் சார் இந்த ஏரியால கோமிட்டிங் பண்ண போறேன் எப்படி சார் பண்ணணும் கேளுங்க. சார் எங்க ஊர்ல ஒரு செமினார் பண்ணலான்னு இருக்கேன் சார் கேளுங்க. சார் எங்க ஸ்கூல்ல எனக்கு வாத்தியார் இருக்கிறாங்க வாத்தியாருக்கு பிளான் பண்ண போறேன் சொல்லிட்டு போங்க. எந்த வேலை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க, ரிசல்ட் கம்பல்சரி வரும். சொல்லாம நீங்க பண்ணீங்கன்னா அந்த தப்பான மோட்டிவேஷன் தான் நடக்கும். புரிஞ்சா? சோ எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் அப்படின்ற ஒரு சஜஷன் எடுத்து தான் நீங்க பண்ணணும். செய்யலாமா? ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயம் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம். டோன்ட் கிவ் ஓவர் கமிட்மெண்ட் when you sponsor a new person. புதுசா வந்திருப்பான் டவுனே, புதுசா ஜாயின் பண்ணிருப்பான். ஓவர் கமிட்மெண்ட் மச்சான் நீ பணத்தை மட்டும் கட்டறா நான் பாத்துக்கிறேன், நீ என்னத்த பாப்ப? ஒன்னால உனக்கு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியல, நீ எப்படி அவனுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுப்ப? அதுதானே இந்த மாதிரி புதுசா வரவங்கலாம் தப்பான கமிட்மெண்ட் தரக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. 100 பேர் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, 100 பேர் ஐடி போட்டான். 100 பேர்கிட்ட போயிட்டு நீ ஐடி மட்டும் போட்டா போதும், நீ பணம் சம்பாதிக்க பணம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாரம் ஒரு சொல்லி அட்மிஷன் எடுத்துட்டீங்க. 100 பேர் அட்மிஷன் போட்டான். ஆனா 100 பேர் வேலை செய்வான்னு இருக்கீங்களா? வேலை செய்வான்னு இருக்கீங்களா? செய்யலாம். அந்த 100 பேர்ல ஒருத்தர் அட்மிஷன் ஆகலாம். நீங்க தெளிவா சொல்லுங்க, உழைச்சாதான் பணம் வரும், உழைச்சாதான் இன்கம் வரும், உழைச்சாதான் லெவல் போக முடியும். ஒருத்தர் கிட்ட சொன்னாங்கன்னா அந்த ஒருத்தர் 100 பேர் வேலை செய்யணும். உங்களுக்கு வேலை செய்யற மாதிரி லீடர்ஸ் வேணுமா இல்ல ஐடி எடுத்து சும்மா உட்கார்ந்து இருக்க லீடர்ஸ் வேணுமா? வேலை செய்யற மாதிரி இருக்கு. எந்த மாதிரி வேணும்? கேட்கல. வேலை செய்யற மாதிரி லீடர். கேட்கல. வேலை செய்யற மாதிரி. வேற வாய் கட் பண்றீங்க. எந்த மாதிரி லீடர்ஸ் வேணும்? வேலை செய்யற மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ண கூடாது அப்படின்னா தப்பான ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது. நீ அட்மிஷன் மட்டும் போடு, உனக்கு நான் ஜாயின் பண்ணி விடுறேன், நான் பண்ணி விடுறேன் அப்படி தப்பான ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கடைசிக்கு நீங்க தான் ஓடிக்கணும். எப்போ உண்மையாக ஒருத்தர் உழைக்கிறதுக்காக நீ மோட்டிவேட் பண்றீங்களோ அவன் உழைக்க ஆரம்பிச்சிடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த உலகத்துல நிறைய பேர் 99.99% மக்களுக்கு என்ன தெரியும் மைண்ட் செட், உழைக்காம பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அந்த மைண்ட் செட் தான். உழைக்காம எப்படி பணம் வந்து யோசிக்கிறான். எக்ஸாம்பிள் மைவி3 அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சான். என்ன கம்பெனி? மைவி3 அப்படி. நீங்க கூட நிறைய பேர் போயிருக்கலாம், உங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் சேர்ந்துருக்கலாம். அவன் என்ன சொல்றான், விளம்பரத்தை பாரு, ஒரு நாளைக்கு 5 விளம்பரத்தை பாரு, உனக்கு பணம் தரேன். உழைக்காம என்னது, உடல் உழைக்க கூடாது, வாய் உழைக்க கூடாது, எதுவுமே உழைக்க கூடாது, ஆனா பணம் வரும். என்ன எங்க பிடிச்சி போட்டா உள்ள ஜெயில ஜெயில அப்ப நீங்களும் அந்த மாதிரி ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தப்பா தான் மோட்டிவேட் ஆகும். உழைச்சாதான் பணம் வாங்குற விஷயத்தை நீங்க மோட்டிவேட் பண்ணி நீங்களும் அதை நினைக்க. நம்ம ஜாப்ல 40 வருஷம் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஆனா மார்க்கெட்டிங்ல நம்ம 4 வருஷம் உழைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவிலேஜ் கிட்ட கையில உழைக்கிறோம் 30 மாசம். எத்தனை மாசம்? 30 மாசம் எனக்கு ப்ரிவிலேஜ் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா என்ன மைண்ட் வந்தேன், உழைக்காம பணம் சம்பாதிக்கணும்னு வந்தேன். என்னோட மைண்ட் என் ஃப்ரெண்ட் அப்பதான் கூப்பிட்டான், மச்சா நீ அட்மிஷன் மட்டும் போற, நான் பாத்துக்கிறேன். அவன் நானும் பார்த்துட்டு அவன் பார்த்துதான் அவன் ப்ரிவிலேஜ் முடிச்சுட்டான் அனுபாவி, ஆனா நான் பிடிக்க முடியல. உழைக்காம பணம் நம்பிட்டு இருந்தேன். 30 மாசம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் என் புத்திக்கு வந்துச்சு, உழைச்சாதான் நியூஸ் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனா அடுத்த 30 மாசம் டிப்ளமேட் முடிச்சேன். 30 மாசம் ஆச்சு ப்ரிவிலேஜ் பிடிக்கிறதுக்கு. உழைக்காம பணம் நினைச்சிட்டேன். என் டீம் அதுவே வேலை செய்யும், என் அப்படியே வேலை செஞ்சுவாரு, நான் சும்மா போய் நின்னா போதும் அப்படின்னு நின்றுதான் தவிர எனக்கு யாரும் இருக்கல. அதுக்கப்புறம் நான் தான் உழைக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 30 மாசம் 10 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 30 மாசம் 28,000, அடுத்த 30 மாசம் 10 லட்சம். புரியுதா? நீங்க அடுத்த மாசம் எவ்வளவு சம்பாதிக்கணும்? So don't be over committed when you are responsible a new person. புதுசா வந்து தப்பான கமிட்மென்ட், தப்பான ஃபால்ஸ் கமிட்மென்ட், ஓவர் கமிட்மென்ட் கொடுக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், don't try to make a shortcut. யூஸ் ஆஃப் டே ஷார்ட்கட்டுங்க. என்னது? யூஸ் ஆஃப் டே மிகப்பெரிய ஷார்ட்கட். நீ 50 வருஷம் 3 தலைமுறை உழைக்கிறத நீ ஒரே தலைமுறையில வெறும் 5 ல இருந்து 10 வருஷம் உழைச்சா போதும். சத்தியமா சொல்றேன் கேளுங்க. எங்க ஃபேமிலி, எங்க தாத்தா, கிட்டத்தட்ட எங்களோட பரம்பரையிலேயே நான் தான் முதல் முறையே காரணம். பரம்பரையிலேயே, அதாவது எங்க அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர். எங்க அப்பா கூட பிறந்தாங்க பெரியப்பா, சித்தப்பா, அத்தை எல்லாம் 11 பேர். 11 பேருக்கு எப்படி பார்த்தா 4 பசங்க பொண்ணுங்கள்லாம். எங்க குடும்பமே ஒரு ஊரே குடும்பம். எங்க ஃபேமிலி தான், எல்லாம் ஒரே ரத்தம். அந்த பரம்பரையில நான் ஒருத்தன் காரணம் இருக்கேன். நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, நான் அந்த மாதிரி ஷார்ட்கட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட குடும்பத்துல எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ்னா ஃபியூச்சர் பிசினஸ் கிடையாது. கடை வச்சிருக்காங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க, செருப்பு கடை வச்சிருக்காங்க, துணி கடை வச்சிருக்காங்க, எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஜெயிக்கல. இந்த மாதிரி 5 வருஷம் யூஸ் பண்ண எனக்கு ஆரம்பிச்சு. என்னோட ஷார்ட்கட் இருக்கு ஆல்ரெடி. அப்ப இதுலயும் நான் ஷார்ட்கட் போனா எங்க ஷார்ட்கட்ல எங்க ஷார்ட்கட் இருக்கு? யூஸ் ஆஃப் என்ன ஷார்ட்கட்னா, சார் 1-to-1 பிளான் போடுறது கஷ்டமா இருக்கு. சார் ஹோம் மீட்டிங் உட்கார, அதான் ஷார்ட்கட். சார் ஹோம் மீட்டிங்ல 10 பேர் உட்கார இருக்கு, அப்ப செமினார் 100 பேர் உட்கார, அதான் ஷார்ட்கட். இதை விட என்ன ஷார்ட்கட் இருக்குது? நம்ம யோசிக்கிறது மூளை போட்டு இந்த லக்கி பாஸ்கர் போன மாதிரி யோசிக்கிறது, எப்படி நம்ம ஓவர் நைட்ல பணம் சம்பாதிக்கலாம். அப்ப அந்த டைம்ல கேமரா கிடையாது, அந்த டைம்ல இன்டர்நெட் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அது அந்த டைம் ஏமாத்துறவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த படத்துல அவன் 100 கோடி ஏமாத்தி சம்பாதிச்சிருப்பான். அடுத்தானே நீ இப்ப ஏமாத்தி 100 கோடி 100 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 100வது தான் எங்க ஜெயில பண்ணிருக்காரு. ஷார்ட்கட்ங்கிறது யூஸ் ஆஃப் ஒரு மிகப்பெரிய ஷார்ட்கட். இதுல ஷார்ட்கட் தேடலாம். எந்த மாதிரி ஷார்ட்கட் தேடணும்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் சீனியாரிட்டி கலெக்ட் பண்ணா அதை வந்து கம்பெனி கம்ப்யூட்டரா பண்றது, நான் குரூப்ல போடுறது. சார் குரூப்ல போடாதான் கண்டுபிடிப்பாங்க சார். குரூப்லயே போடலன்னா சீனியாரிட்டி கலெக்ட் குரூப்ல போடாதான் சார் கணக்கு கேட்பாரு. நான் கலெக்ட் பண்ண குரூப்லயே போடலன்னா சரி அது குரூப் ஆனதான் ஐடி கிரியேட் பண்ணணும். குரூப் ஆட் பண்ணலன்னா இந்த மாதிரிலாம் கூட யோசிக்கும்.
தமிழன் கூட. நிறைய பேர் சீக்கிரம் பார்த்தா யோசிச்சுக்கலையே. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை வச்சுலாம் நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க இன்னும் கீழே தான் போய் புரியுதா? ஸோ ஆல்ரெடி யூஸ் ஆஃப் மிகப்பெரிய ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் தொலைவாதீங்க, நாசமா போயிடும். நெக்ஸ்ட். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். டோன்ட் புஷ், ஆல்வேஸ் புல் யுவர் டவுன் லைன். இங்க பாருங்க, நீங்க ஒரு ஜாப் பண்ணினா அப்புறம் புஷ் பண்ணுவாங்க, பண்ணு 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 பண்ணு. பட் யூஸ் ஆஃப்ல அந்த மாதிரி கிடையாது. வா பண்ணலாம், வா நம்ம சேர்த்து ஜெயிக்கலாம், வா சேர்த்து போலாம், வா சேர்த்து நம்ம ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நம்மளும் நம்ம டவுன் லைன் வந்து புல் தான் பண்ணலாம், புஷ் பண்ண கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஜிஎஃப் படம் பார்த்திருப்பீங்க. கேஜிஎஃப் பார்த்திருக்கீங்களா? அதுல ஹீரோ யார்? அவங்க பேர் என்ன? யாஷ். அந்த படத்துல அவங்க பேர் என்ன? ராக்கி பாய். அடுத்தானே இப்ப அவனும் தங்கத்தை தான் பண்ணுவான். இந்த வில்லன்கள் இருப்பான் அந்த படத்துல. அவன் பேர் என்னது? நல்ல பேர்ல வந்து கருடன் இருக்கும். அப்புறம் கருடாவா? ஆதிரா. அப்புறம் வேற சூர்யா. இந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப அவனும் என்ன பண்ணிட்டு இருப்பான்? தங்கத்தை தான் எடுப்பான். கிட்டத்தட்ட 20 வருஷம் தங்கத்தை 2 வருஷத்துல எடுத்துவான். யாரு? ராக்கி பாய். என்ன காரணம்? அவன் புஷ் பண்ணல, என்ன பண்ணான்? புல் பண்ணான். ஒரு தலைவனுக்கு அழகு என்னன்னா, புஷ் பண்றவன் தலைவன் கிடையாது, புல் பண்றவன் தான் தலைவன். நான் கூட இருக்கிறவன் தான் தலைவன் தவிர தலைவன் தலைவன் கிடையாது. அதே மாதிரி கொடுக்கிறவன் தலைவன், எடுக்கிறவன் தலைவன் கிடையாது. ஒருத்தர் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கறவங்க தான் மரியாதை. நான் குட் மார்னிங் சார் பார்த்து சொன்னா எனக்கு கொடுக்குற மரியாதை. அவர் கொடுப்பாரு, நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அது எனக்கு நானே வைக்கிற அசிங்கம். நம்ம ஸ்கூல் வாத்தியெல்லாம் அப்படிதான் இருப்பான். எது குட் மார்னிங் சொல்ல குட்டி போடும். அவன் இன்னைக்கு அதை குட் மார்னிங் சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டான். நாம தான் குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார், கோரஸா போய் அப்படியே ஓயும். அவனை சரி சரி உட்கார். யாராவது குட் மார்னிங் சொல்ல, ஏன் குட் மார்னிங் சொல்ல? அவ்வளோ ஒழிக்கணும், வெளிக்கு குட்டி போட்டோம் அப்படின்னு. ஆனா உண்மையான மரியாதை என்ன அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல மரியாதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கல, டீச்சருக்கு நம்ம மரியாதை காட்டணும். டீச்சர் நம்ம மரியாதை கொடுக்கல, அவங்க மரியாதை எடுத்துக்கல. அப்ப நம்ம மத்தவங்களுக்கு குட் மார்னிங் சொல்றது நம்ம மரியாதை, மத்தவங்க வந்து நம்ம குட் மார்னிங் சொல்றதெல்லாம் நமக்கு மரியாதை கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நான் லீவ் எடுக்கிறேன், நான் லீவ் எடுக்கிறேன், குட் மார்னிங் சொல்ல மாட்டேன், அப்படி உட்கார்ந்து கூடாது. நீங்க போய் என்ன பண்ணணும்? குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார். நீங்க தான் போய் வாலண்டியர் போயிட்டு குட் மார்னிங் சொல்லணும். அவன் தான் லீடர். அதான் இது டோன்ட் புஷ், ஆல்வேஸ் புல் யுவர் டவுன் லைன். என்ன எதுல இருக்கோம்? டீம் ஒர்க்ல இருக்கோம், இண்டிவிஜுவல் கிடையாது. ரவிசன் அடிக்கடி விஷயம் சொல்லுவார், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உன்னால தனியா ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோ. நிறைய பேருக்கு டவுன்லைன் தான் பிடிக்கிறது இல்லை. டவுன்லைன் கேடு வாங்கிடுறான், டவுன்லைன் அப்ளை பண்ண போயிடுறான், பிடிக்கிறது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டீம் ஒர்க் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நான் ஜெயிச்சிருந்தா, நான் தனியா போய் பண்ணிருந்தா நான் பேர் முடிக்க முடியாது. என் கீழே 2 டவுன்லைன் பேர் முடிக்க வச்சேன், அவங்களுக்குள்ள 2 பேர் ஸ்டார் முடிக்க வச்சேன், அவங்களுக்குள்ள 10 பேர் ப்ரிவிலேஜ் முடிக்க வச்சேன். அதனால தான் நீங்க நடிச்சிருக்கேன். நான் மட்டும் டிப்ளமேட் முடிக்க நினைச்சிருந்தா இன்னைக்கு நான் ப்ரிவிலேஜே முடிச்சிருக்க மாட்டேன். புரியுதுங்களா? சோ நம்ம டீம் ஒர்க்ல இருக்கிற டீமா சேர்ந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும், தனியா ஜெயிக்கவே முடியாது. Okay, don't get angry when you are doing a follow. நம்ம நிறைய பேர் ஃபாலோ போவோம், ஃபேமிலி ஃபாலோ போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதான் நெகட்டிவா நிறைய விஷயம் பேசுவோம். இதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இதெல்லாம் ஸ்கேம் அப்படி இப்படிப்போம். அப்படி சுருட்டு போவோம். ஏன்னா உண்மையை பற்றி தான் போவோம். நம்ம உண்மையை படிக்கிறது நமக்கு குறைச்சா போவோம் இல்லை. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபாலோ பண்ணும்போது துப்பாக்கி எடுத்துக்காங்க செஞ்சுக்கினேன் அப்படின்னு திருப்பி வந்துடும் தவிர கோவப்படக்கூடாது. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், ஒருத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ். நம்ம திருக்குறள் மறந்து போச்சா? ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், ஒருத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ். திருக்குறள் தெரியாதா? புதுசா திருக்குறள் இந்த 1900
சொல்ல, தங்கிலீஷ் கிடைக்காத சொல்ல, ஆனால் இங்கிலீஷ் தான் நிறைய பேர் புரியும். தெரியும் உங்களுக்கு புரியுமா சொல்றேன். நெகட்டிவ் பீப்பிள் win the moment, but positive people win the world. என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு நெகட்டிவா வந்து பேசினா அந்த செகண்டா வின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரைனிங் பண்ணிட்டு நீ சூப்பரா இன்னைக்கு ரவி சார் வந்தாரு, இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நீ மத்த லேடிஸ்ல எடுக்க போறாங்க, திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சிங்களா ஸ்கேம் இல்லை ஏமாத்து வேலை இல்லை ஏமாத்துறீங்க அப்படின்னு நினைச்சு கட்டலாம். இந்த செகண்ட் ஜெயிச்சிடலாம். ஆனா வாழ்க்கையில அடுத்த 10 வருஷம் கழிச்சு ஸ்டேஜ்ல ஏறணும்னா ஆடிக்கால BMW லக்ஸுரி பீட்ல இருப்பான். அவன் எங்க இருப்பான்? ஒரு கிலோ பாக்கியாது. அவன் தான் நெகட்டிவ். புரியுதா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அது அதிசக்திசாலியா இருக்கிற வருவாங்க. நான் அதெல்லாம் 1985லயே பார்த்துட்டேன், நான் 2005லயே பார்த்துட்டேன், நான் 2000லயே பார்த்துட்டேன், நான் நிறைய பார்த்துட்டேன். பார்த்து தானே வந்திருக்கேன். நான் செஞ்சுட்டு இருக்கோம். உன்னால பார்க்க மட்டும் தான் முடிஞ்சு, நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா 2007 வந்து ரவி சார் ஜெயிச்சிருக்காரு, 2014 வந்து சுரேஷ் சார் ஜெயிச்சிருக்காரு, 2019 நான் ஜெயிச்சிருக்கேன், 2016 வந்த கார்த்திக் சார், சந்துரு சார், சபரி சார், மனோஜ் சார், ஜெய்சர் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப உன்னால மட்டும் என்ன முடியல? செருப்பு எடுத்து சாணியில முக்கி சாப்பிட்டு ஒரு அடி முடியாதுல்ல. அதனால தான் கூட்டிட்டு வந்தோம். Don't hang. உலகத்திலே மிகப்பெரிய அடி எதுன்னா அமைதியா வரலாம். பட் நாய் குலைக்குதுப்பா, ரோட்ல போறேன், புதுசா ஒரு ஏரியாவுக்கு போறேன், இருக்கீங்களா பசங்களா இருக்கீங்களா? ஊர்ல நாய் இருக்கா? ஊர்ல நாய் இருக்கா? நாயே பார்த்து இருக்கீங்களா? நாய் பார்த்துருக்கீங்களா? நாய் எத்தனை கால? எத்தனை கால? எத்தனை வால்? ஒரு வால் இருக்குமா? நான் பிடிச்ச நாய்க்கு 2 வால். ஓகே டன். இப்ப ஒரு ஏரியாவுக்கு புரிதல் போறீங்க பைக்ல. இப்ப அந்த ஏரியால தொங்க லுங்கி கட்டினே ஒரு பணியை போட்டுனே சுத்தி நிக்கிற ஆளுங்க திடீர்னு அந்த ஏரியாவுக்கு போட்டு போட்டு வந்தாங்கன்னா அந்த நாய் கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. என்ன பண்ண அந்த நாய் உடைக்கும். இந்த மத்த நாயெல்லாம் கூப்பிடும். எதுக்கு? சப்போர்ட்டுக்கு. நான் மொத்தமான அடிச்சுட்டு என்ன பண்றது? நீயும் வாட மத்த நாய்களை கூப்பிடும். இப்ப அந்த நாய்க்கு பதில் சொல்ல முடியுமா? சரி, நம்ம பாசம் புரியுமா? அதோட பாசம் உனக்கு புரியுதா? எப்படி அதுக்கு பதில் சொல்லுவ? என்ன பண்ணுவ? நல்ல தங்கம் கூட கடிக்கும். என்ன கேன்சர்? என்ன பண்றதுக்கு? மசாலா போயிட்டு தான் கேட்கிறேன். நாய் கொலைக்கு போயிட்டேன், கல்லெடுத்தாலும் தொடர்ந்தா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு ஊரே வந்து நாய் தெரிஞ்சு கூட்டமே வந்துருக்கு. என்ன பண்ண முடியாது? நாய் என்ன பண்ணலாம்? 2 பிஸ்கட் வாங்கி போடலாமா? இல்ல சிக்கன் வாங்கி போடலாம். என்ன பண்ண முடியாது? அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது. கூட்டிட்டு போய்தான் கரெக்டானே. இப்ப நீ பைக்ல போனதான் பிரச்சனை இல்லை. இது நீ கார்ல வந்துன்னா நீ கொலை நாய், உனக்கு வாய் வந்து நீ கொலை. என் கார்ல தான் உன்னால இதை அட்டாக் பண்ண முடியுமா? உன்னால என்ன பண்ண முடியும்? மூத்தரோட முடியும் நேரில். அவ்வளவுதான். புரியுதா? நான் நாயை பத்தி பேசுறேன். இவ்வளவு தூரம் பேசுறது நாயை பத்தி இல்ல, நெகட்டிவ் பர்சனை பத்தி. ஒரு கிரேட் கிளாப் பண்ணலாம் அவங்களுக்காக. அவங்களாம் இருக்கிறதுனால நீங்க கிளாப் பண்ணுவீங்க. அவங்களாம் இருக்கிறதுனால இங்க டியூஷன் இவ்வளவு மீட்டிங் நடக்குது. அவங்களாம் இல்லைன்னா தடுக்கிறதுக்கு 4 பேர் இருந்தா தான் வளர்ந்து ஒருத்தர் வருவான். அப்ப ஒருத்தர் நெகட்டிவா பேசுறான், ஒரு ஃபாலோ ஒருத்தர் நெகட்டிவ் பண்றான், ஒருத்தர் தப்பா பேசுறான்னா நம்புறது அவனை நம்பாத, உன்னை நம்பு. நீ பண்றதோட காரணம் நாய் குலைக்கிறது. நம்ம போயிட்டு அந்த இடத்துல அமைதியாக போயிடும். அடுத்த வாட்டி வரும்போது காரணம் வந்து நாய் குலைக்க தான் போகுது. ஆனா எதுவும் ஒன்றும் பண்ண முடியுமா? அட்டாக் பண்ண முடியுமா? முடியாது. கண்ணாடி பார்த்து பாட்டு நீ மட்டும் டேட் ஏதாவது பண்ணுறது நாய. இதான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நாய்க்கு ரொம்ப பயப்படுவேன். பைக்ல போகும்போதெல்லாம் அந்த நாய் இருந்துச்சுன்னா காலை தூக்கிடுவேன் ஃபுல்லா. ஹேண்டில் மேல இருப்பேன், காலை தூக்கிடுவேன். இப்போ காலில் ஒரு நாய் குலைக்கும், நான் கண்ணாடி திறந்து எட்டி பார்ப்பேன். அதனால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நெகட்டிவ் நாய்களும் இப்படிதான் இருக்காங்க. அன்னைக்கு நெகட்டிவ் பண்ணாங்க. நான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஆகாது, ஓடி போயிடும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் 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 கேவலமான வேலை, இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, ஏமாத்தி போயிடும், கம்பெனி ஓடி போயிடும், ஓடி போயிருக்காங்க. நானும் பார்க்குறேன். நான் சத்தியமா அப்படிதான் நினைச்சேன், ஓடி போகணும்னு தான் நினைச்சேன். ஒரு சின்னதாக ஸ்டோரி சொல்றேன், லைஃப் நடந்தது. எனக்கு டியூஷன் பிடிக்கல. ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்து கட்டாயப்பட்டு ஜாயின் பண்ணிட்டான் டியூஷாக்க.
என் ஃப்ரெண்டு கட்டாயப்படுத்தி இது என்ன நம்பி ஜாயின் பண்றா அப்படின்னா இது நடுவில் என்னன்னா நெகட்டிவ் ஆகி போச்சு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் இதெல்லாம் வேணாம் ஏமாத்த நானும் நம்பிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ஃபீல் பண்றேன். என் ஃப்ரெண்டு எப்படி ஃபுல் பண்ணிட்டு வாங்கினா மச்சான் என்ன நம்பி நீ இந்த 10,000 கட்டு கம்பெனி இழுத்து மூடிட்டு போச்சுன்னா ஒரு 100 மடங்கு சேர்த்து தரேன். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. 10,000 100 மடங்கு எவ்வளவு வருது? 10,000 எவ்வளவு? 10 லட்சம். வாவ், 10 லட்சம் தரேன்னா சத்தியமா நான் கடவுளுக்கு வேண்டாத நாளே கிடையாது. கம்பெனி எப்படி இழுத்து போவோம், அப்படி எப்போ மூடிட்டு போவாங்க, இவன் நமக்கு 10 லட்சம் தருவாங்க அப்படின்னு உட்காந்துருக்கேன். அதான் புரியுதா? அப்ப என் ஃப்ரெண்டுகள்லாம் இதெல்லாம் ஓடி வரும்போது நான் சிரிச்சுக்குவேன். என் நான் அடிச்சு ஓடல, நீ கூட நினைக்க போறாரு. அப்ப நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு இடத்துல புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்ணும்போது நெகட்டிவ்ஸ் எல்லாம் வரும். அந்த இடத்துல சைலண்டா தான் போகும். அந்த இடத்துல கோவப்படுறது மூலியமா எந்த ஒரு விஷயம் நடக்கவும் போறது. ஓகே, நெக்ஸ்ட். உங்களால சவுண்ட் கம்மியா இருக்கப்பா அப்படி இருக்கீங்களா? ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் நெகட்டிவ் பீப்பிள். அதே விஷயம் தான். இந்த நெகட்டிவ் பீப்பிளோட நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டவுன்லைன் வந்து எப்பயுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவா இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் ஆகிறது இல்லை, நான் பிளான் பண்ண ரிசல்ட் வரதில்லை அப்படின்னு உட்காந்து நெகட்டிவாவே பேசிட்டு. இப்போ அவங்ககிட்ட உட்காந்து எப்படி உட்காந்து பேசிட்டுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். என்ன ஆகும்? ஃபயர் ஆயிடும். அப்ப நம்ம நெகட்டிவான பர்சன்ஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுங்க? தூரம் வந்து அவ்வளவுதான். இப்ப ஒரு இடத்துல எரிஞ்சிருக்கு நெருப்பு, ஃபயர் ஆயிட்டு, அதான் நெகட்டிவ். நீ நெகட்டிவ் தொடர்ந்து கிட்ட போவியா அது விலக பாப்பியா? நீ விலக தான் பார்க்கணும் தவிர அந்த இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அது பர்சன் இருந்தாலும் சரி, ஒரு டவுன்லைனா இருந்தாலும் சரி, ரெஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவா விட்டா கொஞ்ச நாள் அதுவே சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குளத்துல புத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடல் குளத்தை நம்ம சரி பண்ணணும்னா உங்களுக்கு சரி பண்ண அவசியம் கிடையாது, கொஞ்ச நேரம் விட்டா அதுவே சரியாயிடும். அதே மாதிரி ஒருத்த நெகட்டிவா உட்காந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ற அவசியம் கூட கிடையாது. நீ சும்மா விட்டா அவனே சரியாயிடும். நம்ம போய் நோண்டு போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். நெகட்டிவ்ல பட்டாசு கொடுக்குற மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட். அதே மாதிரி நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் பிளான் போவோம், ஃபாலோ போவோம். பிரசன்டேஷன் குடுக்கல் கேட்கணுமா? இது எப்படி? இது பணம் கட்டணுமா? 2 சேர்த்து இருக்குமா? ஒரு வாரத்துக்குள்ள சம்பாதிக்கலாமா? என்ன வேலை, என்ன செய்யணும் அப்படின்னு குடுக்கல் கேட்போம். அவன் ஃபர்ஸ்டே ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. பாருப்பா, உனக்கு என்னென்னலாம் டவுட் வருதோ மனசுல வச்சுக்கோ, கடைசியா கேட்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு நீ சொல்லி கடைசி வரைக்கும் நீங்க ஆன்சர் பண்ணாம ஃபாலோல தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நடுநடுல எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. பிரசன்டேஷன் முழுசா கொடுத்தாலே உங்களுக்கு பாதி விளக்கம் கிளியர் ஆகும். நீ நடுநடுல ஆன்சர் பண்ணும்போது தப்பா தான் போகும். அப்ப பிரசன்டேஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வேற எது இருக்கு? Don't make a boundaries. You have unlimited potential. அதாவது நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு 100 லிஸ்ட் உருவாக்கி இருப்போம், ஒரு 50 லிஸ்ட் உருவாக்கி இருப்போம். அவ்வளவுதான், எனக்கு இவ்வளவு பேர் தான் தெரியும், எனக்கு இவ்வளவு பேர் தான் கீழே இருக்காங்க, எனக்கு வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, என்னால பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நியூஸை ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு லிஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 45. எவ்வளவு? 40 லிஸ்டோட ஆரம்பிச்ச நியூஸ் அப்படி நீங்க என்னோட கான்டாக்ட்ஸ்ல 2005 கான்டாக்ட் 45 பேரோட கான்டாக்ட் பிசினஸ். நமக்குள்ளே நம்ம செல்ஃப் பவுண்டரி செட் பண்ணிக்கணும். நம்மளால இவ்வளவு தான் முடியும், நம்ம இவ்வளவு பேர் தான் இருக்காங்க, நம்மளால இவ்வளவு தான் உழைக்க முடியும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. யூஸ் ஆஃப் திஸ் எல்லை இல்லாத பவுண்டரி எங்கேயோ இருக்குது. நீ எவ்வளவு முக்கி எடுத்து 6 போகாது, அந்த மாதிரி பவுண்டரி. கிறிஸ் கெயிலே நடந்தாலும் 6 அடிக்க முடியாது, அந்த மாதிரி பவுண்டரி யூஸ் ஆகும். சொல்லுறதுங்களா? 4 அடிக்க 6 அடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய பவுண்டரி யூஸ் ஆகும். அதனால நம்மளால இவ்வளவுதான் முடியுங்கிற மைண்ட் செட்டை உடைச்சிருங்க. நம்மளால முடியாத அளவுக்கு உழைக்க முடியும். நிறைய பேர் இன்னொரு யோசனை இருக்கும், உங்களுக்கு இந்த நெகட்டிவ் வந்துருக்கலாம், நீ 2 பேரை சேர்த்து போனா கொஞ்ச நாள்ல இந்தியாவில் எல்லா மக்கள் தொகையும் சேர்ந்துருவாங்க, எல்லா மக்களும் முடிஞ்சு போயிருவாங்க, அப்ப எங்கடா போவ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் மார்க்கெட்டிங் தப்பா பேசுறத இதை பத்தி வீடியோ போடுவோம். ஒருத்தர் 2 பேர் சேர்த்து 2 பேர் 4 பேர் சேர்த்து 4 8 பேர் 8 16 32 அப்படியே போட்டா இங்க மொத்தம் 8 கோடி மக்கள் கடையிறாங்க. அங்க போய் யாரா கொடுப்ப, கடைசி அவங்க ஏமாந்து போக மாட்டானா அப்படின்னு.
அதுதானே? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பிறக்கணும் தெரியுமா? ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் பிறக்கணும் தெரியுமா? உலகத்துல மட்டும் ஒரு செகண்ட் 1,15,000 குழந்தை ஒரு செகண்ட். இப்ப நான் இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி மக்கள் பிறந்திருக்கோம்? ஒரு செகண்ட் 1,15,000 குழந்தைகள் பிறக்கலாம் உலகத்துல. அவ்வளோ ஸ்பீடா போகுது பாப்புலேஷன். சொல்லுங்களா? நம்ம கிட்ட அவ்வளவு தப்பு இருக்குது. எப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் போதோ அப்ப வேணா சொல்லலாம் இந்த உலகத்துல மக்கள் தொகை வராது, இனிமேல் பிசினஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குதா? இந்த உலகத்துல அழிக்க முடியாத சக்தினா அது மனித சக்தி, ஹியூமன் பவர். ஓகேவா? அதனால நமக்கு அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் இருக்குது. இவ்வளவுதான் லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட். ஓகே, டோன்ட் ரிப்பீட் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் செட் ராங் எக்ஸாம்பிள் இன் யுவர் டீம். இவ்வளவு தூரம் நீங்க டோன்ட்ஸ் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருப்பீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க திருத்திக்கணும். நீங்க திருத்தாம மறுபடியும் தப்பு பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க டவுன்லைன்ஸ் மத்தியில உங்க அப்ளைன்ஸ் மத்தியில நீங்க ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளைன் வந்து என்ன ஒரு விஷயத்தை சொல்றாரு, சார் இந்த மிஸ்டேக் பண்ணி நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு. நான் மாத்திக்கணும், நான் என்னோட வேலையில அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு என்னோட அப்ளைனர் தப்பா நினைக்கிறேன், என்னடா சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், என் டவுன்லைன் வந்து என் கூட பழக மாட்டான், இவர் சொல்றதெல்லாம் தப்பு போகுது, தப்பு தான் ரிசல்ட் வருது, டீம் உடனே நீங்க சொல்றதை கேட்டு டீம் கூட போனா டீம் உடஞ்சு போகுது அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா என்ன கருத்துல ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருக்கீங்க. அப்ப நம்ம மேல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நம்ம அப்ளை நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை அந்த செகண்ட்ல மாத்தணும் தான் லீடர். அடாப்ட் பண்ணிக்கணும். மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், ஐ அம் சாரி, அதை கேட்கறது ஒரு ஈகோ. சாரி கேட்கறது ஈகோ. ரீசெண்டா நான் ப்ரிவிலேஜ் மீட்டிங் வச்சிருக்கேன் டீம்ல. காலையில 7 மணிக்கு மீட்டிங். முந்தான நாள் உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசி லைஃப் பத்தி ட்ரீம் பத்தி உன் வாழ்க்கை இருந்தா இப்பதான் கொஞ்சம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சா நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்துடுறான் அப்படின்னு 9 மணிக்கு வரான். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேட்டு வராதுல மீட்டிங்க்கு நீ என்னப்பா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சாரி. இது வரைக்கும் ஒரு வாரம் 1 மாசம் ஆக போகுது ஒரு சாரி கேட்கல. ஈகோ அப்படி கொள்ளாத ஈகோ. இது வரைக்கும் அப்படியே நான் மிஸ்டேக்கே பண்ணிருக்க மாட்டேன். 2 திட்டுக்கு வர சாரி பண்ண மாட்டேன். பண்ணாத மிஸ்டேக்கு என்ன ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் தப்ப உணர்ந்து வந்திருக்கேன். நான் பண்ணாத தப்புக்கு அப்படியே திட்டா கூட நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். நான் ஏன்னா நான் ஜெயிக்கிறது எனக்கு ஈகோ கிடையாது. எனக்கு ஈகோ கிடையாது. ஆனா செய்யற தப்ப கூட ஒரு சாரி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈகோவா இருக்குன்னா நீ என்னப்பா சாதிக்க போறீங்கன்னு யோசிப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். சாரி கேட்கறதுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உத்தம் அப்படியே சாரி கேட்கலாம். என்னோட டிக்ஷனரியில சாரிங்கிற வார்த்தையே இல்லையே. இந்த ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஏதோ கிரிட்டிக்கலான வார்த்தைலாம் எல்லாம் படிச்சிடும். ஆனா சாரி அதை படிக்காத அந்த பொண்ணு படிக்கவே படிக்காது. இது என்ன இருக்கு எஸ்ஓ ஆர் அப்படின்னு என்ன இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் ஆன்சர் சொல்லிடும். அது ஒரு காமெடிக்காக. ஏன்னா பொண்ணு வாயில சாரி வராது அப்படிங்கிறாங்க. அப்படியா? தப்பு பண்ணா சாரி கேட்குறது ஒரு நன்மையான ஒரு விஷயம். சரிங்களா? அது மாதிரி லைஃப்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, உங்க அப்பா ஒரு மிஸ்டேக் சொல்றாங்கன்னா சாரி கேட்டு அடுத்து மூவ் கேட்பீங்களா? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். மன்னிக்கிறவன் கூட பெரிய மனுஷன் கிடையாது. மன்னிப்பு கேட்கிறவன் பார்த்தியா அவன் தான் பெரிய மனுஷன். தான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவன் தான் பெரிய மனுஷன். நீங்க பெரிய மனுஷனா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். Don't try to picture of time. Always follow him. நமக்கு 4 விஷயம் தெரிஞ்சா நம்ம அப்ளை பண்ணி கத்து கொடுக்க ஓடிடும். அது அப்படி இல்லை சார், இப்படி சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ளை எது சொன்னாலும் கரெக்ட். ஒரு அப்ளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புளிய மரத்தை காட்டி இந்த புங்க மரம் சொன்னா ஆமா சார் இது புங்க மரம் தான். ஒரு தென்னை மரத்தை காட்டி இது பனை மரம் சொன்னா ஆமா சார் இது தென்னை மரம் பனை மரம் தான். இது பேர் என்னது? இது பேர் லாலிபாப். ஆமா சார் இது லாலிபாப். ஏத்துப்பீங்களா? அந்த மாதிரி ஏத்துக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஃபாலோ ஹிம். நடந்த ஒரு டைம் ஆச்சு, எனக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல சார் ஒரு விஷயம் என்னோட மென்டர் மிஸ்டர் கார்த்திக் சார் அவர் விஷயத்த ஒரு தப்பு சொன்னேன், தப்பா சொல்லிட்டார். அது தப்பு தான் எனக்கு தெரியும். ஆனா நான் தப்புன்னு சொல்லல அவர்கிட்ட. ஆமா சார் கரெக்ட் தான் சார், ஆமா சார் கரெக்ட் தான் சார், அவ்வளவுதான். ஏன்னா என்னால்தான் அப்ளை என்னோட வயசுல கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அவங்க தப்பு பண்றதெல்லாம் நான் வாட்ச் பண்றது என்னோட வேலை கிடையாது. அவங்கள ஃபாலோ பண்றது என்னோட வேலை தவிர அவங்க சொல்லி கொடுக்கறதுலாம் டிஸ்டர்ப் பண்ணல.
என்னை விட அவனுக்கு நிறையவே தெரியும். அவனை என்னை டெஸ்ட் பண்றதுக்காக கூட ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, டோன்ட் மிக்ஸ் தி ஆல்கஹால் இன் யுவர் பிசினஸ். ரொம்ப சந்தோஷம் யூஸ் பண்றதுக்கு. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் குடிக்கிறவங்க இருப்பான், சிகரெட் அடிக்கிறவங்க இருப்பான், கூலி போடுறவங்க இருப்பான், ஆட்சி போடுறவங்க இருப்பான். இது எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு தொழில் தெரியுமா? யூஸ் ஆஃப் ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்கோங்க. ஒண்ணு இந்த பழக்கத்தில் இருந்தா டியூசர் தான் மாறிடுவான். சப்போஸ் டியூசர் வந்து இந்த பழக்கத்தில் இருக்கிறான், டியூசருக்கு ஓடிடும். இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா உன்னோட பிசினஸ்ல ஆல்கஹாலை மிஸ் பண்ணாங்க கூடாது. இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுது. ஸ்கூல் குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க 10வது படம் ஒயிட் ஷாப் வந்து கிடக்குறான், யூனிஃபார்மோட வீடியோ வருது. ஸ்கூல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பீர் பாட்டில் என் காலத்துல தொட்டு கூட பார்த்ததில்ல, அவங்களுக்கு எப்பதான் கொடுத்தாங்க தெரியல. லேடிஸ் ஹாஸ்டல்ல பீர் பாட்டில் கிடக்குதான். என்னடா இது கொடுமை? ஸ்கூல்ல பெஞ்சி கடையில கூலிப்பா இருக்குதான். இது வரைக்கும் எவ்வளவு ஆபீஸ் இருக்கு சேலத்துல, தர்மபுரி, தமிழ்நாடுல எவ்வளவு ஆபீஸ் இருக்குது. ஒரு ஆபீஸ்ல கூட ஒரு ஹான்ஸோட ஒரு சின்ன துணுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குடிக்கான ஒரு சாம்பிள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு புனிதமான விஷயம், அந்த அளவுக்கு புனிதமான கோயில கூட சரக்கு போவான், கோயிலுக்கு கூட சரக்கு போவான். ஆனா டியூஸ் ஆடுறது வாய்ப்பே இல்லை. ப்ரௌட் டு பி டியூஸ் ஆஃப் இட். Don't try to be boss, always be a leader. அந்த முன்னாடி நீங்க யாஷ் மாதிரி, ராக்கி பாய் மாதிரி இருக்கணும், கருட மாதிரி இருக்க கூடாது. சொல்லுங்க, லீடர் தான் நிறைய வேலை நடக்கும். ரவி சார் சொல்றாரு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் about not selling product, not creating team, it's only about a leadership. அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பொருள் விற்கிறதோ, டீமை கிரியேட் பண்றதோ, ஆளை பிடிக்கிறதோ கிடையாது. இது லீடர்ஷிப்கான ஒரு விஷயம். லீடர்ஷிப் டெவலப் பண்ணாலே போதும் நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க பொருள் விற்கணும், ஆளை பிடிக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சா? ஓகே, அப்ப நம்ம லீடரா இருக்கணுமா, பாஸா இருக்கணுமா? லீடரா பாஸா? லீடர் எப்படி இருப்பான்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கொடுக்கறவங்க தான் லீடர், எடுக்கிறவங்க லீடர் கிடையாது. கரெக்ட்டா? நீங்க என்ன கொடுப்பீங்க? டவுன்லைன் உங்க வேல்யூ கொடுங்க, உங்க டைமை கொடுங்க, உங்க எனர்ஜி கொடுங்க, உங்க மனிதாபிமானத்தை கொடுங்க, உங்க அன்பை கொடுங்க. புரியுதுங்களா? சோ இந்த விஷயத்துல நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்ல டெவலப் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாபிக் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தவிர அதை ஃபாலோ பண்ணவே கூடாது. செய்யணுமா? என்ன டாபிக் பார்த்தோம்? டோன்ட்ஸ். இதெல்லாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் செய்யாம எது பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். இந்த சொன்ன எத்தனை ஸ்லைடு பாருங்க? 28 ஸ்லைடா? எவ்வளவு ஸ்லைடு இருக்கு பார்க்கலாம். இங்க மொத்த ஸ்லைட்ல சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாம இருந்தாலே போதும், நீங்க 100% யூஸ் ஆஃப் ஜெயிச்சிடலாம். ஃபாலோ பண்ணலாமா? 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 எஸ்கிறீங்க 20 ஸ்லைடு, 20 ஸ்லைடு, 20 முக்கியமான ஸ்லைடு நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ண நிறைய யூஸ் ஆஃப்ல ஜெயிச்சிடலாம். ஓகே, சின்னதா ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு நாங்க